நண்பர்களே, திருமலா திருப்பதியில் வராகசாமி டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கேன். ஸோ சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டேன். அதாவது வராகசாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டேன். காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது கியூ லைனு. ஸோ பெருமாளை பார்க்கணுன்னா 20 மணி நேரம் 24 மணி நேரம் ஆகும். ஸோ அதனால் கற்பூரம் ஏற்றி வெளியவே சாமி கோபுரத்தை பார்த்து சாமியை கும்பிட்டுட்டு இப்போ வந்து காலையில் வந்து வராகசாமியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ஸோ திருமலா திருப்பதியில் ஒரு 6 கோவில்கள் இருக்குது. அந்த 6 கோவில்களையும் போயிட்டு பார்த்துட்டு போகலான்னு சொல்லி இப்போ ஒரு பிளானு. ஸோ இந்த வராகசாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு சொந்தக்காரன்னு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மலையோடைய சொந்தக்காரரே வராகசாமின்ற தகவலை வந்து யூடியூப் மூலமாக நிறைய வீடியோக்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடி வராகசாமியை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துடுங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பெருமாளை போயிட்டு தரிசனம் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வராகசாமி தரிசனம் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்தது. எல்லாருக்குமே வந்து பூசாரி வந்து அந்த தலையில் வந்து மகுடம் வைப்பாங்களே, எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து தலையில் மகுடம் வச்சு இது பண்ணாங்க. ஸோ அர்ச்சனையும் பண்ணாங்க. ஸோ அதாவது பெருமாளுடைய அந்த இது மாதிரி இருக்கும்ல, மகுடம் என்ன சொல்கிறது, பெருமாள் தலையில் இருக்கும், அதை வச்சு எடுப்பாங்கள்ல. ஸோ எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் பெருமாள் கோயிலுக்கு போனால் நம்ம தலையில் வந்து அந்த ஒரு மகுடம் மாதிரி வச்சு எடுப்பாங்க. ஸோ பூசாரி எந்த ஒரு அதாவது எந்த ஒரு வெறுப்பு இல்லாமல் நல்லா ஒரு சேவையை செஞ்சார்.